இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் மறவாதே அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆதி அன்பை மறக்கக்கூடாது, ஆதி அன்பை மறவாதே. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போது, முதலாவது நம்ம ஆண்டவரிடத்துல போகும்போது நம்ம ஆண்டவரிடத்துல அதிகமான அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்பட்டோம். அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்தோம். அநேக நேரங்கள் உபவாசித்து ஜெபித்து அவருடைய சமூகத்துல தரித்திருக்கிறவர்களாக, அவருக்காக காரியங்களை செயல்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட்டோம். நம்முடைய சிந்தை முழுவதும் அவரை பிரியப்படுத்துகிறதாக காணப்பட்டது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? இந்த நாட்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட முதலாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, அருமையானவர்களே, அநேக நேரங்கள்ல அதுக்கும் இதுக்கும் பயங்கரமான கேப்பா இருக்கு. அந்த நேரத்துல நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக செய்தோம், ஓடினோம், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினோம். ஆனா இந்த நாட்கள்ல நமக்கு வந்த சோதனைகள், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், நமக்கு நேரிட்ட காரியங்களின் நிமித்தமாக ஆண்டவரிடத்திலிருந்து அன்பு குறைந்து போனதாய் காணப்படுகிறது. ஆண்டவரை நான் வெறுக்கல, நான் ஆண்டவரை தேடுறத நிறுத்தல, நான் வேதத்தை வாசிக்கிறதையும் நிறுத்தல. ஆனா ஆதியில நான் கொண்டிருந்த காரியங்களை செய்கிறேனா, அந்த அளவுகோலுக்குள்ள நான் இருக்கிறேனா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் சொல்றாரு இந்த எபேசி சபையை பார்த்து, நீ ஆதியில என்கிட்ட கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆனா நீ என்ன நிலைமையில விழுந்தாய் அப்படின்றத நீ சிந்தித்து நீ என்ன செய்ய, ஆதியில் செய்த கிரியைகளை செய்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மை நினைப்பூட்டுகிறார். என்ன செய்யறாரு? நீ ஆதியில எப்படி என்னிடத்தில் ஜெபித்தாய், எத்தனை பேருக்காக நீ ஜெபித்தா, என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தா, எவ்வளவு நேரம் வேதத்தை வாசித்தாய், உன்னுடைய சிந்தனை முழுவதும் என்னுடைய சிந்தனையாய் காணப்பட்டதை, ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு காணப்பட்டதை, இந்த நாள்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். இந்த ஆவிக்குரிய ஆரம்ப கால அன்பின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் நான் அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம் அப்படின்னா, ஆதியில இந்த அப்போஸ்தலர்கள் ஆதி காலத்துல அவங்க ஜெபம் பண்ணிக்கிறதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க தீவிரமா ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்தனால அவங்க ஜெபித்தாங்க. அவங்க அன்னோதினமும் சபையில அநேகரை சேர்த்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய காரியத்துல முதலாவது நம்ம அன்பு பாராட்டணும். ஆதியில நம்ம அன்பு பாராட்டும் போது அவர் நமக்கு செய்த காரியங்கள், எனக்காய் சிலுவையில அவர் ரத்தம் சிந்தினாரு, அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம செய்தோம் இல்லையா? அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்முடைய அன்பு, ஆண்டவர் மேல் உள்ள அன்பு நம்ம வல்லமையாக நம்மை பயன்படுத்தினது. ஆவிக்குரிய காரியத்துல முதலாவது ஆதியில நம்ம எப்படி அன்பா இருந்தோமோ அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக காணப்பட்டது. ஆனா இந்த நாள்ல எப்படி இருக்கு? ஆண்டவருக்குள்ள நெருங்கிய உறவு அது கொடுத்துச்சு. இப்போ நெருங்கிய உறவு இருக்கிறா? ஆண்டவருடைய காரியங்களை அதிகமா ஈடுபட்டேன், இன்னைக்கு ஈடுபடுறனா அப்படின்னா அது கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. பின்னிலைமை மிகவும் மோசமானதாய் காணப்படும். ஆண்டவர் நினைவுபடுத்துகிறாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ என்ன செய்யணும், இழந்து போகக்கூடாது. என்ன நிலையில விழுந்தா, எந்த இடத்துல நம்ம தவறணும் அப்படின்றத நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம், அதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதிலிருந்து மறுபடியுமாய் ஆண்டவருக்கு நேராக திரும்பி செல்ல ஆண்டவர் அறைகூவல் விடுக்கிறாரு. நாம் ஆவிக்குரிய அன்பை இழந்ததுனாலதான் அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையின் தடம் புரண்டு காணப்படுகிறது. நம்முடைய வாழ்வின் பாதை, நம்முடைய லெக்கு மாறுகிறதாய் காணப்படுகிறது. அதன் மூலமாக சில காரியங்கள் நமக்கு நேரிட்டது. அது அசௌகரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிட அது காரணமாய் காணப்பட்டது. அதனால ஆண்டவர் நம்மை நினைவுபடுத்துகிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி. இந்த எபேசு சபை ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறந்தாங்க.
நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல பார்க்கும்போது பவுல் வந்து முதலாவது யோவானுடைய ஒரு 12 சீஷர்களுக்கு அவங்க என்ன அவர் ஞானஸ்நானம் கொடுத்த அந்த எபேசு சபையில கட்டி எழுப்புகிறாரு. அநேக காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அவங்க தீவிரமாய் அந்த காரியங்களை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநேகர் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்பட்டார்கள். அங்க வசனங்கள் விருத்தி அடைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு உயிர் மீட்சி, ஒரு எழுப்புதல் அந்த எபேசு சபையில உண்டானது. அது அவங்க ஆண்டவருக்கு நேராக இன்னும் அதிகமான காரியங்களை செய்ததுனால வசனம் விருத்தி அடைய எபேசு சபை காரணமா இருந்தது. ஆனா சில ஆண்டுகளுக்கு பின்பதாக பார்க்கும்போது எபேசு சபையில் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டின நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் முன்பதாக ஆண்டவருக்கு பிரியமில்லாதவராய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய அன்பினால தொடப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி முதலாவது அவர் ஆண்டவரிடத்துல அன்பு கொண்டிருந்தாரோ கடைசி வரைக்கும் அந்த அன்பை கொண்டுதான். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்காக நான் என்ன நினைச்சேன், இந்த ஆண்டவருடைய மேன்மைக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக என்னுடைய காரியங்கள் உள்ள எல்லாவற்றையும் குப்பையாக நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எல்லாருக்காகவும் நான் இடைவிடாமல் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெபம் இல்லை அப்படின்னாலே, ஜெபம் குறைந்தாலே நாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பு குறைந்து காணப்படும் அப்படின்றது நம்ம கற்றுக்கொள்ளலாம். நாம் ஆண்டவரோடு ஜெபிக்கிற நேரம் குறைய குறைய நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஆண்டவருடைய காரியங்களை பின்னாடி நம்ம சரி இதை செய்தா போதும், இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யறோம், இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடமைக்காய் செய்கிற ஒரு காரியத்துக்கு நம்ம கட்டாயத்துக்கு உள்ள ஆக்கப்படுவோம். இப்போ ஜெபம், வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில குறையாமல் நம்ம பார்த்து கொள்ளணும். ஆதியில நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத நம்ம வந்து செய்யணும், சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதே மாதிரி நம்ம செய்யணும். இந்த எபேசு சபை அவங்க வந்து அப்படி தீவிரமாக இருந்தவங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுறாரு. நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா, வருத்தப்படுகிறாரா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஒரு ஊழியர் வந்து ஆரம்ப காலத்துல பயங்கரமா ஊழியம் செய்தாராம். அவர் எல்லா நேரத்திலையும் ஊழியத்துக்கு தான் செலவழித்து கொண்டிருந்தாராம். அப்படி ஒரு ஊழியத்தை செய்து அநேகரை ஆண்டவருக்கு நேராக திருப்பினாராம். அவருக்கு ஏற்பட்ட சில குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக அவர் அந்த ஊழியத்தை செய்தார். ஆனா ஏதோ கடமைக்காக செய்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் இடத்துல பேசுறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் அப்படின்னு சொல்லி, உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு, நீ வந்து அதை மீட்டு நீ எனக்கு ஆதியில இருந்த அன்பை எனக்கு கொடு, நீ எனக்காக நீ செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை உணர்த்தினதுனால அவர் ஆண்டவருக்கு நேராக திருப்பினார். ஆண்டவரே, நான் செய்தது தவறுதான், இந்தந்த காரியங்களை நான் தவறிட்டேன், இந்தந்த காரியங்கள் இன்றைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்ய தவறினேன் அப்படின்னு சொல்லி மீண்டுமாய் ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல இன்னும் அதிகமாய் அன்பு செலுத்தி அநேகரை ஜெபத்துக்கு உள்ளாக, அநேகரை ஜெபிக்கிறதற்கு ஏதுவானவர்களாக மாற்றினாராம். அவங்களுடைய திருச்சபை வளர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியில சொல்லப்பட்டிருந்தது. இப்படி ஆண்டவர் நம்ம மூலமா செய்யணும் அப்படின்னு சில காரியங்களை முன்குறித்து வைத்திருக்கிறாரு. நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தல, அவர் நம்மை தகுதிப்படுத்துறார். ஆனா நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள், உலக பிரகாரமான கவலைகளின் மூலமாக அந்த காரியத்தை, அந்த லெக்கை விட்டு நம்ம மாறுகிறவர்களா இருக்கிறோம். அவருடைய அன்பிலிருந்து மாறி செல்லுகிறவர்களாக நாம காணப்படுகிறோம். இந்த நாளுக்குரிய சிந்தனை என்ன அப்படின்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு நீங்க திரும்பணும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறக்க கூடாது. வேத வாசிப்பு, ஜெபம், ஆண்டவருக்காக செய்த காரியங்கள், ஆண்டவருக்காக கொடுத்த காரியங்கள், ஆண்டவருக்காக செலவிட்ட நேரங்கள் எல்லாவற்றையும் மீண்டுமாய் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரித்தாரு. நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த பாவங்களின் நிமித்தமாக நம் நரகத்துக்கு செல்ல வேண்டிய காரியங்களை ஆண்டவர் மன்னித்து அவர் நம்மை நித்தியத்துக்குரியவர்களாக நம்ம மீட்டெடுத்திருக்கிறாரே.
அந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த அன்பு, அவருக்கு ஈடான அன்பை நம்ம கொடுக்க முடியாது, ஆனாலும் நாம் ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த நேரத்துல நம்ம அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இந்த நாள்ல ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறவாதே அப்படின்னு சொல்லி எங்களோடு நீங்க பேசுனீங்கப்பா ஆண்டவரே. நாங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஆண்டவரே அதிகமாய் ஆலயத்துல போய் ஜெபித்தோம், அதிகமாய் நாங்க உமக்காய் வைராக்கிய பாராட்டினோம். நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே நிறைய நேரம் நாங்க வேதத்தை வாசித்தோம், ஜெபித்தோம், உபவாசித்தோம், உங்களுடைய காரியங்களில் அநேகருக்கு உங்களுடைய அன்பை சொன்னோம். ஆனா இந்த நாள்ல எங்களுடைய சூழ்நிலை நிமித்தமா எனக்கே இது நடக்கல, நான் ஏன் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஒரு கவலையோடு, ஒரு சோர்ந்த இதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துடுங்க. நீர் எங்கள் மேல் வைத்த நோக்கம், திட்டம் நிறைவேறுவதற்கு ஆண்டவரே எந்த காரியம் எங்களுக்கு தடையில்லாதபடி நாங்கள் உண்மையில இன்னும் அன்பு செலுத்துவர்களாக, உண்மை ஆண்டவரே உடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அதிக நேரம் உமோடு செலவிட்டு உடைய உறவை புதுப்பித்துக் கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை மகிமை